வணக்கம், சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பிரெட் உப்புமா எப்படி செய்யலாங்க பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள். பிரெட் நான் 8 துண்டு எடுத்திருக்கேங்க, பெரிய சைஸ்ல. நீங்க எந்த வகை பிரெட்னாலும் இதே மெத்தட்ல உப்புமா செய்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ்ல பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாய், அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாங்க. நான் மிளகாய் தூள் சேர்த்துறதுனால பச்சை மிளகாய் 1 எடுத்திருக்கேன், பெரிய சைஸ். சிறிதளவு இஞ்சி பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. எந்த அளவுக்கு பொடிப்பொடியா கட் பண்ணி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நீங்க துருவியும் கூட சேர்த்துக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், நீங்க ஆயிலிங் கூட சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு, கடுகு தாளிக்க. கடைசியா லெமன் சிறிதளவு, பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தழை. இதுல மசாலா பொடி, சிறிதளவு மிளகாய் தூள், சிறிதளவு கரம் மசாலா தூள், சிறிதளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இதுதான் தேவையான பொருட்கள். இப்ப பிரெட்டை நம்ம துண்டாக்கிக்கலாங்க. சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிக்கலாம். ஒட்டுக்கா நிறைய பிரெட் வச்சு கட் பண்ண தெரியலன்னா அளவா ஒரு 2 பிரெட் 3 பிரெட் வச்சு கூட கட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி கட் செய்து எடுத்து வச்சுக்கலாம். இப்ப எண்ணெய் விட்டுருக்கேங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இது கூடயே கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பிடிக்கிறவங்க கொஞ்சம் கடலைப்பருப்பும் கூட சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க. இது கூட தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தக்காளி பழம் நல்லா வதங்கி தரும். அது மட்டும் இல்லாமல் இது கூட எடுத்து வச்சுட்டு மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். காரம் அவங்களுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட 50 ml தண்ணி சேர்த்துருக்குங்க. நல்லா தக்காளி எல்லாம் மசிஞ்சு நல்லா சுருண்டு வரட்டும், நல்லா வதங்கட்டும். இப்போ விட்ட தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சுங்க. நம்ம இப்போ பிரெட் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேம் வச்சு பிரெட் துண்டை கிளறி விட்டுக்கலாங்க. மெதுவாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ சூப்பராக சுவையான உடனடி பிரெட் உப்புமா நம்ம செய்துட்டோங்க. வெறும் பிரெட் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி உப்புமா செய்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு நான் இன்னைக்கு பாதாம் சட்னி வச்சிருக்கேன். நம்ம தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நீங்க வீட்டில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.